பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 11ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Timothy chapter 6 verse 17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் கட்டளையிடு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அநேக காரியங்களை அவர் சொல்லி வரும் பொழுது இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, ஒரு சில காரியங்களை நீ கட்டளையிடு. ஆண்டவருடைய ஊழியத்தை நீ செய்ய வரும் பொழுது இதெல்லாம் நீ கட்டளையாக சொல்லு என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாதான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், அநேக ஐஸ்வர்யத்தை கொண்டவர்கள், அவங்களுடைய சிந்தையில் என்ன இருக்கக்கூடாது, இருமாப்பு. இருமாப்புன்னா என்னது, பெருமைக்கு விட கொஞ்சம் அதிகமானது இருமாப்பு. இந்த ஹெட் வெயிட்டுன்னு சொல்லுவோம்ல, தலகணம் அப்படின்னு நம்ம தமிழில் சில நேரத்தில் சொல்லுவோம் இல்லை, யாரையும் மதிக்காமல் எனக்கு யாரையும் மதிக்க மாட்டாங்க, எல்லாரையும் அற்பமாக நினைப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களுக்கு இருமாப்பின் சிந்தனை இருக்கக்கூடாது என்பதை கட்டளையிடு என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல். அப்போ இந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது, அது நிலையற்றதாய் காணப்படுகிறது. அது இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு இல்லாமல் போய்விடும். நம்ம அநேக நாட்களில் அநேக நேரங்களில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். நீதிமொழிகளில் ஒரு வசனம், நம்முடைய ஐஸ்வர்யங்கள்லாம் என்ன இருக்குதான், அதுக்கு சிறகுகள் இருந்து ஆகாய மார்க்கமாக அது பறந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கி கோல்டு இருக்குது, பணம், மணியுடைய வேல்யூ பாருங்கள், கோல்டுடைய வேல்யூ நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. ஸ்டாக்ஸு, ஷேர்ஸ் இதெல்லாம் நாளுக்கு நாள் என்ன செய்யுது, மாறுது. லேண்டுடைய வேல்யூவை பாருங்கள், ஒரு நாள் ஒரு வேல்யூ, இன்னொரு நாள் இன்னொரு வேல்யூ இருக்குது. திடீர்னு அதுக்கு என்ன வேணால் நடக்கலாம். அதனால் இது நிலையற்ற காரியங்கள். அதனால் அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று கட்டளையிடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமேன். ஐஸ்வர்யம், கர்த்தர் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருப்பாரே, ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருமாப்பான சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. நிலையற்ற அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே போய் நம்ம நம்பிக்கையை வைக்கக்கூடாது. அதற்கு மாறாக என்ன செய்ய வேண்டுமா, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணுமா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம அனுபவிக்கிறதுக்கு நிறைய ஆண்டவர் பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நல்ல வீடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா, கர்த்தர் உங்களை நல்லா சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும், நல்லா அனுபவிங்கன்னு கொடுத்துருக்கிறார். நல்ல அழகான கார், நல்ல பிரமாதமான காரை கொடுத்துருக்கிறாரா, நல்ல லக்ஸூரியஸான கார் கர்த்தர் கொடுத்துருக்குறாங்களா, நல்ல வசதிகளோடு நல்ல கம்ஃபர்டபுளாக அப்படியே நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணுற மாதிரி. இல்லை, இன்றைக்கி அநேக கார்ஸ் அப்படி வந்திருக்குதுல்ல, ஜஸ்ட்டு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம அப்படியே இருந்தால் போதும், அதுவே ட்ரைவ் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி அநேக லக்ஸரியஸ் திங்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருந்தா, அதில் நம்ம என்ன செய்யணுமா, அதை கர்த்தர் எனக்கு அனுபவிக்கும்படி எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே என் நம்பிக்கையை நான் வைக்கணும். இந்த காரை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் என்னை என்ஜாய் பண்ண வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ அழகான வசதிகளை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க, இத்தனை காரியங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் மேலே என் நம்பிக்கையை வைக்கணும். கார் மேலே இல்லை, பணத்தின் மேலே இல்லை, தங்கத்தின் மேலே இல்லை, நம்முடைய நகைகளின் மேலே இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேலே இல்லை, ஜீவனுள்ள தேவன் மேல் என்னுடைய நம்பிக்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத பார்க்குறோம். ஆமென். நம்மளுடைய
நம்பிக்கை எதன் மேலே இருக்குது பிரியமானவர்களே? நம்மளுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இருக்குதா? இல்லை நம்மளுடைய ஜாபை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்களா? எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்குது, இந்த பொசிஷனில் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு. சரி, கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யலாம்? நன்றி சொல்லலாம். ஏன் ஆண்டவர் கொடுக்குறாரு? நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் அனுபவிக்கணும். ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ நல்ல தேவன்ல. நம்ம கஷ்டப்படுறத ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. எல்லாம் பிள்ளைங்க ஹாப்பியாக இருக்கணும். பெற்றோர் என்ன பண்ணுறாங்க? பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுடைய கம்ஃபர்ட்ஸை குறைச்சிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு அநேக கம்ஃபர்ட்ஸை கொடுக்குறோம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இன்றைக்கி நம்ம ஹியூமனாக நம்மெல்லாம் ஒரு ஒரு ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறபடி பொல்லாங்கான பிதாக்கள் ஆகிய நம்மெல்லாம் அப்படிப்பட்டவங்க. ஆனாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை கொஞ்சம் நம்ம தியாகம் பண்ணிக்கிறோம். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்களா எவ்வளோ நன்மைகளை கொடுத்துருக்கிறார், எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? நமக்கு வேலையை கொடுத்த ஜீவனுள்ள தேவன் மேல் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். எனக்கு தங்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிலத்தையும் பலவித ஆசீர்வாதங்களையும் திரளாய் கொடுத்துருக்கிற கர்த்தர் மேலே என் நம்பிக்கையை நான் வைக்கணும். அல்லேலூயா. அதற்கு மாறாக நான் ஐஸ்வர்யத்தின் மேலே நான் நம்பிக்கை வச்சேன்னா அது எப்படிப்பட்டது? அது நிலையற்றது. அதில் போய் நான் நம்பிக்கை வச்சேன்னா அது எனக்கு என்ன பண்ணும்? ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டை ஒரு நாள் கொடுத்துரும். அதைத்தான் இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். அப்போ இருமாப்பான ஒரு குணம் நமக்கு ஒரு நாளும் வந்துடவே கூடாது. நமக்கு எனக்கு மற்றவங்களோட நான் பாரு எவ்வளோ உயர்ந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த ஹெட் வெயிட் அந்த தலை கணம் நமக்கு வந்துடவே கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனமும் வாசிக்கிறேன். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரமாகிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அல்லேலூயா. எதற்கு? நம்ம பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களினால நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நல்லா நன்மை செய்கிறதுல ஐஸ்வர்யவானா இருக்கணும். நற்கிரியையில் ஐஸ்வர்யவானா இருக்கணும். மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமா? பகிர்ந்து தாராளமாக கொடுக்கணுமா. உதார குணம் நமக்கு இருக்கணும். அந்த பிசினித்தனம் பண்ணாமல் உதாரணமான ஒரு குணம். அவங்ககிட்ட போனால் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உதவி செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு சாட்சி நம்மளை குறித்து அநேகருக்கு இருக்க வேண்டும். அந்த சிஸ்டர்கிட்ட போனால், அந்த அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, அந்த ஐயா கிட்ட போனால் ஏதாவது எனக்கு செய்வாங்க அப்படின்ற அந்த சாட்சி இருக்கணும். இந்த பொன் பணம் இதெல்லாம் நிரந்தரமே இல்லை. அப்படி தானே பிரியமானவர்களே? நமக்கு என்ன தேனாண்டா? அதனால தான் ஆலோசனாரு, அநீதியான உலக பொருட்களால் நீங்கள் என்ன செய்யுங்க? மனுஷரை சம்பாதிங்க. இன்னைக்கு ஜனங்க அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. மனுஷங்களை வெறுத்துட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? உலக பொருளை கொடுத்து மனுஷனை சம்பாதிச்சுக்கோப்பா. பணம் உனக்கு சில நேரத்தில் உதவாது, மனுஷன் உதவுவான். இன்னைக்கு அநேக மனிதர்களுடைய உதவிகள் நமக்கு தேவைப்படும். பணம் கட்டுக்கட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த பணம் நமக்கு உதவி செய்யுமா? இல்லை பிரியமானவர்களே. மனிதர்களுடைய உதவி தேவை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய உதவி நமக்கு தேவை. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும்போது தாராளமாக கொடுத்து என்ன செய்யணும்? அவங்களோட நண்பர்கள் ஆக்கி கொள்ளணும். இன்னைக்கு பணத்தை கொடுத்து நம்ம அநேகர் நண்பராக்கிறத விட்டுட்டு பணத்தின் மூலம் நிறைய பகையை சம்பாதிச்சு வச்சு அநேகர் அப்படியாய் கடந்து போகிற ஒரு புத்தியீனமான காரியத்தை செய்கிறாங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ கிளியராக சொல்கிறார். பணம் அதை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். அதானே ஆண்டவர் சொல்கிறார். தாராளமாக நம்ம கொடுக்கும்போது அது ஒரு நீர் சுரக்கிற ஒரு கேணி, ஒரு ஃபவுண்டன் மாதிரி ஒரு கேணி, ஒரு வெல் என்ன பண்ணுது? கிணறு. அது சுரந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி எடுக்க 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 அந்த கிணறுல என்ன வருது? தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம கொடுக்க 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 கர்த்தர் நினைச்சிடறார், நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஒரு சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்காக வச்சுருக்கிறார். இன்றைக்கி என்கிட்ட ஆண்டவர் பணத்தை கொடுக்குறாரு, அது என்னோட நின்றுச்சுன்னு வைங்களேன். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆனால் நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன், அவங்க இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னா அது அப்படியே ஒரு சேனலாக அப்படியே ஆண்டவர் அழகாக நடத்துகிறார். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? பணத்தின் மேலே இல்லை. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பேர் புகழ் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும்.
ஆனால் தேவன் மேலே, ஜீவனுள்ள கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து அநேக மனிதர்களை நம்ம ஆதாயம் பண்ணி தாராளமாய் கொடுத்து நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?